சண்டே சமையல் எங்கள் வீட்டில் நேற்று 1 பாட் சாம்பார் ரைஸ் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கு 1.5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் தேவையான புளி அதையும் கொஞ்சம் வெந்நி ஊற்றி ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். நாங்கள் கேரட், பொட்டேட்டோ, பீன்ஸ் அதெல்லாம் எடுத்துருந்தோம். ப்ளஸ் வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போவுமே போட்டால் செம்மையாக அந்த எண்ணெயில் தாளிக்கல ஸ்மெல் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் சாப்பாடில். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பார் வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை போட்டு லேசாக 2 உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா ஒரு மூடி போட்டு வேக போட்டாலே நல்லா அது வந்து மெஷ் ஆகிடும். நல்லா அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே தேவையான வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து எதுவுமே திருச்சி அப்படிலாம் பண்ணல, ரெடிமேட் இன்ஸ்டன்ட் மசாலாஸ் தான் யூஸ் பண்ணோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1.5 ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி, அப்புறமா காயப்பொடி இது மட்டும்தான் போட்டிருந்தோம். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக அந்த காய் வந்து வேகிறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டோன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்து வந்துடும். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக புளி தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது கொஞ்சம் அப்சர்வ் ஆனோடனே நம்மளுக்கு தேவையான அளவு சாதத்துக்கு நாங்கள் 1.5 டம்ளர் தண்ணிக்கு 7லேருந்து 8 டம்ளர் தண்ணி வரை சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் 1.5 டம்ளர் அரிசியும் 1 டம்ளர் பருப்பும் எடுத்திருந்தேன். அதனால் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதிச்சோடனே அரிசி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி இலைலாம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க, மேலே பொங்கி வராது. உப்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உப்பு கொஞ்சம் முன்னே இருக்கணும். அப்போ தான் நம்ம குக் ஆகி வரும்போது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். ஒரு 3 to 4 விசில்ஸ் கிட்ட வச்சாலே போதும். அதுவே நல்லா குழஞ்சி வந்துடும் டேஸ்டியாக. அதுக்கப்புறம் விசில் விட்டு இறக்கி எடுத்தோன்னா செம்ம டேஸ்டியான யம்மியான சாம்பார் ரைஸ் ரெடி. நாங்கள் இதுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சாப்பிட்டு முடிச்சோம்.